بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفار وليجدوا فيكم غلظة واعلموا أن الله مع المتقين وإذا ما أنزلت سورة فمنهم من يقول السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, மாற்று மத நண்பர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த காலகட்டத்திலே எதை சாதித்தது, என்ன தேவைகளை புரிந்திருக்கிறது என்று விளக்கக்கூடிய விதமாக டிஎன்டிஜே சாதித்தது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. என்னுடைய தலைப்பில் நம்முடைய ஜமாத் வெகுஜன மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜமாத் பிற மத சகோதரர்களையும் அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜமாத் இதனுடைய சாதனைகளை விளக்குவதற்கு முன்பு நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஓரிரு வரிகளிலே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் செய்து வருகிறோம். 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்தாலும் ஓரிரை கொள்கையை இந்த மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் எடுத்துச் சொன்னாலும் ஒரு பெயரில் நாங்கள் செயல்படவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய அமைப்புக்கு அப்படி ஒரு பெயரை வைத்துக் கொண்டு நாம் செயல்படவில்லை. வெவ்வேறு பெயர்களிலே வெவ்வேறு நிலைகளிலே ஒரே கொள்கைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஒரு நேரத்திலே ஜாக்கி என்று சொல்வதற்கு முன்னால் இஸ்லாமிய இறைப்பணி இயக்கம் என்ற பெயரிலே ஆரம்பத்திலே ஏகத்துவத்தை சொன்னோம். அதற்கு பின்னால் ஜாக்கிலே சொன்னோம். அதற்கு பின்னால் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே சொன்னோம். அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரிலே இயங்கினோம். இப்படி பெயர்கள் மாறுபட்டு இருந்தாலும் இந்த கொள்கைகளை 30 வருடமாக கொஞ்சம் கூட வளையாமல் நெளியாமல் அனுசரிக்காமல் யாருக்காக வேண்டியும் நம்முடைய உயிர் மூச்சான இந்த ஏகத்துவ கொள்கைகளை கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காமல் சொல்லி வருகிறோம். எதற்கு இதை நான் சொல்கிறேன் என்றால், இந்த 30 வருட காலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் தான் நீங்கள் செயல்பட்டீர்களோ என்ற ஒரு கேள்வி நம்மிலே சில பேருக்கு, கடந்த கால வரலாறு தெரியாதவர்களுக்கு இது போன்ற கேள்விகளை அவர்களை கேட்கலாம். இதை கருத்தில் வைத்துதான் இதை நான் உங்களுக்கு ஆரம்பமாக பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயர் 2004 நாம் வைத்தாலும் இந்த ஜமாத் இன்றைக்கு எதை செய்கிறதோ, எதை சொல்கிறதோ, எதை பேசுகிறதோ இதைத்தான் ஏறத்தாழ 30 வருடமாக நாம் செய்கிறோம், பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையும் அமைத்திருக்கிறோம். எனவே இதை முதலில் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏறத்தாழ நம்முடைய ஜமாத் சாதித்த இந்த சாதனைகள் மிக முக்கியமான சாதனைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஜமாத் இன்றைக்கு
எடுத்து வைத்திருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அஜெண்டாக்கள். ஒன்று, ஏகத்துவ கொள்கையை, தௌஹீது கொள்கையை, ஓரிரை கொள்கையை, குர்ஆனும் சுன்னாவை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொள்கையை உலக மக்கள் அத்தனை பேர்களுக்குமே தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த கொள்கையை இந்த மண்ணிலே வளர்க்க வேண்டும் என்ற உயிர் மூச்சான இந்த கொள்கைகளை அன்றிலிருந்து இன்று வரையும் பேசி வருகிறோம். இது நம்முடைய ஜமாத்துடைய மிக முக்கியமான அஜெண்டா. இன்னொரு அஜெண்டா, இந்த சமுதாய மக்களுக்காக ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு கஷ்டங்களை இந்த அரசாங்கத்தினால், போலீஸ் துறையினால், ஆளும் வர்க்கத்தினால் இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்களை நீக்க வேண்டும், பாடுபட வேண்டும். இந்த சமுதாயம் இந்த மண்ணிலே அப்படியே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சமுதாய மக்களுக்காக குரல் கொடுப்பது என்ற இன்னொரு அஜெண்டா. இந்த இரண்டு அஜெண்டாக்களையும் 30 வருட காலமாக நாம் எப்படி செயல்பட்டு வந்திருக்கிறோம், என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் சாதித்திருக்கிறோம் என்பதை ஒன்னொன்னாக நாம பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்திலே இஸ்லாம் என்ற பெயரால், மார்க்கம் என்ற பெயரால் இங்கே நிலவி வந்த விஷயங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும். எது மார்க்கம்? 100 மசாலா என்பதுதான் மார்க்கம். எது மார்க்கம்? ஏதாவது ஒரு மௌலவி ஏதாவது ஒரு கதையை ஆதாரம் இல்லாமல் பேசுவாரே, அதுதான் மார்க்கமாக இருந்தது, அதுதான் மார்க்க உபதேசமாக இருந்தது. கப்சாக்களை அள்ளி விடுவதுதான் இந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான விஷயமாக இருந்தது. ஒரு மீலாது விழா என்று நடத்துவார்கள். இஸ்லாம் தடுத்த அந்த இன்னிசை கச்சேரிகளை அங்கே மேடை முழுவதும் பேசுவார்கள். நபி அவர்களுடைய வரலாறுகளை கூட பொய்களையும் பித்தலாட்டங்களை கலந்து பேசுவார்கள். இதுதான் அன்றைக்கு 30 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாம் என்ற பெயரால், தௌஹீத் என்ற பெயர் இல்லாமல் இஸ்லாம் என்ற பெயரால் இந்த மக்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஆட்களும் பேசியது இதுதான். ஆனா இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு நிலை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறதோ, அது எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிம்பரிலே பேசுகின்ற பொழுது அல்லது தெருக்களிலே பயான் பண்ணுகின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு எதிராக பேசுவார்கள். எந்த அடிப்படையில்? இங்கே நாங்கள் எதையும் எங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லது சுய கருத்தின் அடிப்படையில் நாங்க பேசிவிட்டு செல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இன்னொரு கோஷ்டி இருக்குது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸா, இது சரியான ஹதீஸா, இது லைஃபான ஹதீஸா, இது மௌதுவான ஹதீஸா என்று அந்த மக்கள் கேட்பார்கள் என்ற நிலையே தமிழக வரலாறுல இதை உருவாக்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்றால் அது மிகை அல்ல. எந்த மக்களுக்கு தெரியும்? 30 வருடங்களுக்கு முன்பே சஹி என்றால் என்னவென்று தெரியுமா? லைஃப் என்றால் என்னவென்று தெரியுமா? இன்னும் மௌது என்றால் என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு தெருக்கோடியிலே ஒரு டீ கடையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு ஏகத்துவாதி, ஒரு தௌஹீத்வாதி 7 வருடங்கள் படித்து பட்டம் பெற்று வந்த அந்த ஆலிமிடத்திலே போய் கேட்கிறார், நீங்கள் பேசுகின்ற இந்த ஹதீஸ் எந்த நூல்ல இருக்குது? புகாரில இருக்குதா? முஸ்லிம்ல இருக்குதா? திருமலையில இருக்குதா? நசையில இருக்குதா? முஅத்தாவுல இருக்குதா? மாலிக்ல இருக்குதா? அகமதுல இருக்குதா? அந்த ஆலிம்சா என்னப்பா சொல்றேன்னு கேட்கிறார். 7 வருஷம் படிச்சு வந்த அந்த ஆலிம்சா என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. ஏன் ஏன் அந்த மதரசாக்கள்ல புகாரி சொல்லி தரப்படுவதில்லை, அந்த மதரசாக்கள்ல முஸ்லிம் சொல்லி தரப்படுவதில்லை, அந்த மதரசாக்கள்ல ஹதீஸ் கிரந்தங்களை சொல்லி தரல. 1-2 மதரசாக்கள்ல தான் அது பரக்கத்து என்ற அடிப்படையில் புகாரி போன்ற சில நூல்களை சொல்லி தருவார்கள். நம்முடைய மக்கள், அதுவும் சராசரியாக வாழ தெரிந்த இந்த மக்கள், படிப்பறிவு இல்லாத இந்த மக்கள், மார்க்க அறிவு இல்லாத இந்த மக்கள், 100 மசாலாவை கேட்டுக்கொண்டு இருந்த இந்த மக்கள், கதைகளையும் கப்சாக்களையும் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு இருந்த இந்த மக்கள், இவனுடைய வாயிலிருந்து இது லைஃபா, இது சஹீஹா என்று கேட்கிறான அந்த எதிரணிகளை அப்படியே திறனடிக்கிறான. எத்தனை ஆலிம்சாக்கள் வந்தாலும் நம்ம தௌஹீத்வாதி இடத்துல இருந்து பேசி தப்பிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது.
அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஜமாத்திற்கு நாம இஹ்லாஸான அடிப்படையில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறோமே, இதற்கு வல்ல அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பாக்கியம் இது இல்லையா? இதை செய்து காட்டணும். யாரு செய்தது? தமிழகத்திலே எத்தனை அறிஞர்கள் வாழ்ந்தார்களே, எத்தனை ஆலிம்கள் வாழ்ந்தார்களே, எத்தனையோ பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் இருந்தார்களே, அவர்களால் இதை சொல்ல வைக்க முடிந்ததா? இதை விளக்க முடிந்ததா? இதை புரிய வைக்க முடிந்ததா? இல்ல. நம்மால முடியுது என்றால் நம்முடைய கொள்கை, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த ஏகத்துவ கொள்கை அதுல நிலையாக இருப்பதின் காரணத்தினால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த மனிதனையும் இந்த ஹதீஸின்பால், இந்த ஆயத்தின்பால், இந்த குர்ஆன் ஹதீஸின்பால் அவன் அப்படியே ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இது நாம செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய உதவியினால் இதை நாம செஞ்சிருக்கிறோம். இது மாத்திரம் இல்லை, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் காரணத்தினால் ஒரு நேரத்தில் மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாம இருந்த இந்த மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு நிலை என்ன தெரியுமா? எந்த ஆலிம்சாவும் ஒரு வீட்டில் வந்து உட்கார்ந்து பாத்தியா ஒருதா இருந்தா முன்கூட்டியே விசாரிக்கிறார். அது நஜாத்துக்காரன் கூட, தௌஹீத்வாதி கூட, அல்லது வேற ஏதா நம்ம ஆளா அப்படின்னு கேட்கிறார். எங்கேயாவது போய் மாட்டிக்கிட கூடாதுல்ல. எங்கேயாவது மோலுதுன்னு கூப்பிடா, பாத்தியான்னு கூப்பிடா, இவர் ஏதாவது காசு கிடைக்கணும் போவ, அடி கிடைச்சிடுச்சுன்னா, அல்லது வேற அடி கிடைக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டுட்டா என்ன செய்யறது? அப்ப அதனால முன்கூட்டியே யோசிக்கிறாங்க. எந்த லப்பமார்கள் இந்த பாத்தியா வந்தா போராதா, மோலுதுக்கு அழைத்தால் போராதா எந்த நிலையில இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுமே இன்னைக்கு யார் கூப்பிடுதா, இது யாரு, அதாவது யார் கூப்பிடுதா என்று அவர்களாக ஒரு ஆய்வு பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இந்த வீட்டுக்கு போகலாம், அந்த வீட்டுக்கு போகலாம், இதுக்கு போகக்கூடாது, ஏன்னா இவன் ஏதாவது கேட்டுருவான், நம்மளால பதில் சொல்ல முடியாது, இந்த நிலையை உருவாக்கி இருக்கிறோமே. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மார்க்க அறிவே இல்லாத இந்த சமுதாயத்திற்கு மத்தியில், இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இன்றைக்கு மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற, அதுல கொஞ்சம் கூடுதலான தகவல்களை எடுத்து சொல்லுகின்ற இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறோமே, அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. இது மாத்திரமா? ஒரு நேரத்தில் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய ஆண்கள் எத்தனை தடவை இந்த ஏர்வாடி தர்காவுக்கு நடந்து போயிருப்போம், எத்தனை தடவை இந்த தர்காவுக்கு கொடியை தூக்கிட்டு போயிருப்போம், இந்த தெற்கு வாசல் இருக்கக்கூடிய இந்த தர்காவில் எத்தனை முறை காசுகளை அள்ளி போட்டு இருப்போம். இங்கதானே தெருக்கல்ல வந்து கப்பலை விடக்கூடிய கலாச்சாரம் இங்கதானே இருக்குது. அதே போய் பரக்கத்து ஏற்படும் என்று எத்தனை தடவை அதுல போய் முட்டி இருப்போம். இன்னைக்கும் அதை முழுமையாக ஒழிக்க முடியாவிட்டாலும் பெரும் திரளாக அதற்கு எதிராக ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோமே. தர்காவுக்கு எதிராக, தரீகாவுக்கு எதிராக, மதுஹபுகளுக்கு எதிராக இந்த ஆலிம்கள் பொய் பிரச்சாரம் செய்தார்களே இஸ்லாத்தின் பேர, அதற்கு எதிராக எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது தெரியுமா? ஜமாத்து தலைவர் சுன்ன ஜமாத்தா இருப்பாரு, அவர் நம்மளை எதிர்ப்பாரு, அவருடைய புள்ள தௌஹீத் ஜமாத்தா இருப்பான். ஜமாத்து தலைவர் சுன்ன ஜமாத்து, அவர் மதுஹப் வேணும் பாரு, அவர் மௌலூத் வேணும் பாரு, அவர் கத்த வேணும் பாரு, அவருடைய மகன் எங்க அத்தா கொஞ்சம் அவர் அப்படித்தான் அப்படிங்க, எங்க அத்தா ஒரு மாதிரியப்பா, அவர் வந்து ஒரு மாதிரி, அவரை விட்டுருங்க, நாங்க வந்து நிக்கிறோம். எத்தனையோ ஊர்கள்ல ஜமாத்து தலைவர்களுடைய பிள்ளைகள் இந்த டிஎன்டிஜே கொடிகளை கட்டுகிறார்கள், டிஎன்டிஜனுடைய பிரச்சார நோட்டீஸ்களை விநியோகம் செய்கிறார்கள், டிஎன்டிஜனுடைய வால் போஸ்ட்களை ஒட்டுகிறார்கள், டிஎன்டிஜனுடைய தாய்களாக இருக்கிறார்கள். மாறுதா இல்லையா? எவ்வளவு மாற்றம்! ஒரு நேரத்தில் இந்த பெண்கள் அப்படியே இருந்தாலும் மாறி மாறி ஒவ்வொரு நேரத்திலாக இது அப்படியே மாறி 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 இன்றைக்கு தர்காவை எதிர்க்கக்கூடிய, தர்காவை அதை உடைக்கக்கூடிய, அல்லது தர்காவுக்கு ஆதரவு தெரிவிக்காத நிலையை இன்றைக்கு நாம உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெண்களுக்கு மத்தியிலையும் இந்த ஏகத்துவத்தை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு நேரத்தில் சினிமாதான் கதி என்று இருந்த இந்த தாய்மார்கள், அதுவும் சென்டிமெண்டான படத்திற்கு, அழுக மாறி வர படத்திற்கு அப்படியே மண்டியிட்டு கிடக்கக்கூடிய இந்த தாய்மார்கள் இன்றைக்கு இமயம் டிவில 10:30 மணி நிகழ்ச்சி எப்ப வருது என்று காத்துக்கொண்டே இருக்கிறார்களே.
அந்த ஏகத்துவ நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளையும் உறங்காமல் இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. உங்களால் முடிஞ்சதா? மாறுதட்டி கொள்கிறீர்களே. நாங்கள் தான் பெரிய சுன்ன ஜமாத் என்று பேசுகிறீர்களே. நாங்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய நாடி துடிப்பு என்று நீங்கள் வீரவசனம் பேசுகிறீர்களே. ஆனா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், ஆண் மக்கள் இன்றைக்கும் நாங்கள் நடத்தக்கூடிய அந்த ஏகத்துவ நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த டிவி மூலமாக வந்த நிகழ்ச்சிகளை அதை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், ஏகத்துவ கொள்கையும் ஏற்று நடக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய தௌஹீத் ஜமாத் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை, செயல் திட்டங்களை இந்த மக்களுக்கு மத்தியில் வைத்து இவ்வளவு பெரிய எழுச்சி. அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்த ஏகத்தினுடைய எழுச்சியினுடைய விளைவு என்ன தெரியுமா? தமிழகத்தில் மாத்திரம் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட இடங்களில் நம்முடைய ஜமாத்து மாத்திரம் ஜும்மா தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறது. தாயிகள் இல்ல. இன்றைக்கு நம்முடைய ஜமாத்திற்கு தாயிகள் பத்தாப்படி. ஆனா யாரெல்லாம் தாய் தெரியுமா? யாரெல்லாம் இன்றைக்கு பிரச்சாரங்களாக மாற்றிருக்கிறோம் என்று தெரியுமா? ஏகத்துவ கொள்கைகளை பேசக்கூடிய தாயிகள் இன்றைக்கு இங்க யார் தெரியுமா? 7 வருடங்கள் படித்த, கரைச்சு குடிச்ச ஆலிம்சாக்கள் அல்ல. இருக்கிறது 4 பேர் 5 பேர் தான். இந்த குராபி மார்த்தாக்கள்ல, சுன்ன ஜமாத் மார்த்தாக்கள்ல படிச்ச ஆலிம்கள் மிக மிக குறைவு. ஆனா யார் இந்த ஏகத்துவத்தை சொல்றா? உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிளை தலைவர், கிளை செயலாளர், அங்கே அன்றாட பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஏகத்துவ சிந்தனையை வளர்த்தவர். அவரெல்லாம் இன்னைக்கு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு அவர் பிரச்சாரம் ஆகிறார். 300 தாயிகளுக்கு நாங்க எங்க போவ? 300 தாயிகள், 350 400 தாயிகளுக்கு நாங்க எங்க போறது? இல்ல. அப்ப என்ன செய்யறது? ஒவ்வொரு ஊர்லயும் அவர்களாக தன்னையே பக்குவப்படுத்தி, தன்னையும் ஒரு பேச்சாளராக மாற்றி குர்ஆன் ஹதீஸை படித்து அவர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஜமாத்துல இந்த அரபி மார்சாக்கள்ல படிச்சு வந்த தாய்களை விட படிக்காத தாய்கள் தான் கூடுதல். அரபி மார்சாக்கள்ல 7 வருஷம் படித்த தாய்களை கூட, அவர்களை விட ஒண்ணுமே படிக்காத மதரசாக்கள்ல போய் படிக்காத தாய்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர். எந்த அளவுக்கு தெரியுமா? இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த காலேஜிலேயே ஒரு இடத்தை அவனாக தீர்மானித்து அங்கு வரக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேர்களுமே ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி அவன் நின்று ஜும்மா உரை நிகழ்த்துகிறான், அவன் ஹத்தீபா ஆகிறான், அவன் இமாமா ஆகிறான், அவனே அங்கே பிரச்சாரம் பண்ணுகிறான். முடிஞ்சா? கடந்த காலகட்டத்தில் இளைஞர்கள், இதே போன்று படித்த இளைஞர்கள், படிக்கக்கூடிய வாலிபர்கள் சினிமா தியேட்டருக்கு போனாங்களே, ரஜினிக்கு பின்னால போனாங்களே, கமலுக்கு பின்னால போனாங்களே, அது போன்ற நடிகர்களுக்கு பின்னால போனாங்களே, இன்னைக்கு அந்த வரலாறு அப்படியே தலைகீழாக மாறி இவன் போய் ஒரு புள்ளைய சைட் அடிக்க கூட போலங்க. இவன் 4 பேரை தடுக்கிறான். இது பாவம் என்று பேசுகிறான், இது பெரிய தீமை என்று பேசுகிறான். அவ்வளவு பாதுகாப்பு நம்ம தௌஹீது ஆட்கள் இருந்தா, தௌஹீது மாணவர்கள் இருந்தா அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. எவனா ஒருத்தன் சேட்டை பண்ணான்னு வைங்கள, கழுசடையை தூக்கி எறிஞ்ச மாதிரி இவனையும் தூக்கி எறிவோம். நம்ம ஜமாத் அதுல தயங்காது. எந்த கழுசடையா இருந்தாலும், எந்த பதவியில இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியா இருந்தாலும் பொம்பளை பொறுக்கி தரத்தை ஒருத்தன் கையில் எடுப்பான் என்றால், காசு விஷயத்திலே களவாடி மோசடி செய்வான் என்றால் இந்த ஜமாத்து வேடிக்கை பார்க்காது. அவ்வளவு கட்டுப்பாடாக நடக்கக்கூடிய இந்த ஜமாத்தில் அப்படியே வார்த்தை எடுக்கப்படுகின்ற, வளர்த்து எடுக்கப்படுகின்ற இந்த மாணவர்கள் இவ்வளவு தெளிவாக ஏகத்துவத்தை அவர்கள் படிக்கிறார்கள், அவர்களாக இதை சொல்கிறார்கள். இப்பொழுது யோசிச்சு பாருங்க, 30 வருட காலமாக, பல ஆண்டு காலமாக இந்த ஜமாத்து செய்யாது, இந்த சுன்ன ஜமாத்து செய்யாது, பிற அமைப்புகள் செய்யாது. நாம இவ்வளவு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை இந்த சமுதாயத்திற்கு நாம செய்திருக்கிறோம். இது மார்க்கம் என்ற அடிப்படையில் சுருக்கமா சொல்றேன். இதை தாண்டி நிறைய விஷயங்களை சொல்லலாம்.
அதே போன்று சமுதாயம் என்ற அந்த அடிப்படையில் சமுதாய பணிகளையும் நம்முடைய ஜமாத் சளைத்ததல்ல. நம்முடைய ஜமாத் சளைத்ததல்ல. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, அல்லது 30 வருஷத்துக்கு முன்னால நம்மள யாராவது போராட்டத்தில் கலந்திருப்போமா? போராட்டம், ரோட்ல இறங்கி தண்ணிந்தா குடி தண்ணீர் வேணும்னு யாராவது போராடி இருப்போமா? பொம்பளைங்க இன்னைக்கா வந்திருப்போமா ரோட்டுக்கு? போராட்ட களத்தை ஜனநாயக அடிப்படையில் இந்தியாவில் நாம் வாழுகிறோம். அந்த இந்தியாவுடைய சட்டத்தை மதித்து நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்றால் ரோட்டில் இறங்கி போராடுவதுதான் நமக்கு தீர்வு என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்பவும் ரோட்ல நிக்கணும்னா அத்தனை தாய்மார்கள் வந்து நிக்கிறாங்களே. இந்த தைரியம் யார் தந்தது? இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு நேரத்தில் மற்ற ஊர்லயாவது நம்முடைய இஸ்லாமியர்கள் போராட்டத்துக்கு வருவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாரும் வர மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கேடுகட்ட அமைப்பு ஆரம்பிச்சோமே, அந்த அமைப்புல இருக்கும் போது கூட டிசம்பர் 6க்கு போராட்டம் நடத்தினா கூட 10 பேர், 15 பேர், 20 பேர். ஆனா இன்னைக்கு அதே மாவட்டத்தில் ஆண்களே போராட்டத்துக்கு வருவதை இழிவாகவும் விகாரமாகவும் நினைச்ச அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய ஜமாத் வேற எந்த ஜமாத்தும் கிடையாது, எந்த அமைப்பும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது என்றால் ஆண்களும் பெண்களும் அங்கு அப்படியே திரளுகிறார்கள். குமரி மாவட்டத்துடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். மற்ற ஊர்களில் பெண்கள் வெளியே வரலாம், அந்த மாவட்டத்தில் வரவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க இறங்கி களத்தில் போராடுறாங்க. தன்னுடைய உரிமையை பெற்றெடுப்பதற்காக, உரிமையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ரோட்டில் இறங்கி போராடுகின்ற இது போன்ற வீரியத்தை ஊட்டியது யார்? நம்முடைய ஜமாத். நம்முடைய ஜமாத்துடைய இந்த பேச்சுக்கள் மக்களை வென்றெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உரை வீச்சுக்கள், அதனால் ஏற்பட்டதுதான் இவ்வளவு பெரிய விவகாரங்கள். போராட்டத்திற்கே வருவதற்கு பயப்படுகிறோம் என்றால் போலீஸை பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய கடை நிலையில இருக்கக்கூடிய, நேற்றுக்கு ஒரு ஆள் தௌஹீதுக்கு வந்திருப்பாரு, அவர் ஏசி போய் கேட்பார், அவர் எஸ்பி கிட்ட போய் பேசுவார், அவர் டிஐஜி கிட்ட போய் பேசுவார். என்ன சார் சட்டம் எங்களுக்கு மட்டுமா, உங்களுக்கு இல்லையா? யாரு நேத்து வந்த ஆளு, நேத்து தௌஹீதுக்கு வந்த ஒரு ஆளு இந்த ஜமாத்தில் சேர்ந்ததற்கு பின்னால், இதனுடைய வீரியத்தை தெரிந்ததற்கு பின்னால் எஸ்பி போய் தன்னந்தனியா போய் இவர் பெட்டிஷன் கொடுப்பார். உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? நீங்க அடக்கலாமா, ஒடுக்கலாமா? எங்களுடைய மனித உரிமை மீறலை நீங்கள் அனுமதிக்கலாமா? எங்கப்பா வந்துச்சு? போலீஸ் அந்த தெருவில் நிக்கிறானா, இந்த தெருவில் நம்ம வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்தோம். யாவும் இருக்கா? 30 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷத்துக்கு முன்னால போலீஸா? அது எங்களுக்கு வேண்டாப்பா. கோர்ட்டா? அது எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு அப்படி இல்லை. சிறை நிரப்பும் போராட்டம் என்றாலும் என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள் அந்த சிறையினுடைய வாசல்ல தொட்டில் கட்டி தாளாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்க இருந்து வந்தது? இந்த தைரியம்? செத்து கிடந்த இந்த சமுதாயத்திற்கு உயிரை ஊட்டியது எது? உணர்வுகளை ஊட்டியது எது? விவேகமாகவும் வீரியத்தோடும் பேசுகின்ற ஆற்றலை கொடுத்தது எது? அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த தௌஹீத் ஜமாத் இல்லையா? இந்த ஏகத்துவ சிந்தனை இல்லையா? ஏகத்துவ சிந்தனை அதை மறந்துடக்கூடாது. இப்படி வீர முழக்கமிடுகிறோம் என்றால், வீரமாக பேசுகிறோம் என்றால், எந்த எதிர்ப்பையும், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த அடக்குமுறையும், அது உயிரே போனாலும் நாங்கள் அதை எதிர்த்து நிற்போம் என்று பேசுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவம், ஏக இறைவனை மாத்திரம் அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற அந்த ஏகத்துவ சிந்தனை, அது இருந்ததுனாலதான் இவ்வளவு வீரியமா பேச முடியுது. அது இல்லன்னு வச்சுக்கிடுங்க, இன்னைக்கு தர்காவுக்கு நாங்களும் போனோம்னு வச்சுக்கிடுங்க,
இன்னைக்கும் இந்த தௌஹீது இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த வீரம் அந்த அவுலியா இறந்த மாதிரி நம்மளுக்கு இறந்தும் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஏகத்துவ சிந்தனை நமக்கு ஊட்டிய அந்த உரம்தான் இவ்வளவு பேச வைக்குது, இவ்வளவும் நம்மளை தூண்டி போராட வைக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் ஒன்னு ரெண்டு போராட்டம் இல்ல, பல போராட்டங்கள், பல போராட்டங்களை இந்த சமுதாயத்திற்கு நாம வழி நடத்தியிருக்கிறோம். அதனுடைய விளைவு 3.5% இடஒதுக்கீடு. 3.5% இடஒதுக்கீடு. உங்களுக்கு வரலாறு தெரியுமா? இதே சகோதரர் பிஜே அந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது முதல்ல சொல்றாரு, இடஒதுக்கீடை பத்தி நம்ம அஜெண்டா எடுத்து பேசுவோம், இடஒதுக்கீடை கேட்போம். நம்முடைய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை பற்றி சொன்னா அவர்கள் அதை புரிந்து கொண்டு போராடினால் அரசாங்கம் இடஒதுக்கீடு தரும். இடஒதுக்கீடை பெற்றால் நம்முடைய வறுமை ஓயும், இந்த வெளிநாட்டு அவலம் நீங்கும், நம்முடைய மக்கள் உள்நாட்டிலே கலெக்டர்களாக, ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக இங்கே வாழலாம் என்று ஆரம்பத்தை சொல்லும் போது நம்மள உள்ள ஆளை நிறைய பேர் நம்பல. நமக்குன்னா இடஒதுக்கீடு கிடைக்குமோ, எவன் தருவான், அது எப்படி பேசுறது? அவர் உட்கார்ந்து பாடம் எடுத்தார். யாருக்கு? பெரிய பெரிய புரொஃபசர்களுக்கும். இப்ப எங்கே போய் கிடக்கிறான் அது தனி விஷயம். பெரிய பெரிய புரொஃபசர்களுக்கும் இந்த நம்முடைய தௌஹீத் ஜமாத்துடைய தாயிகளுக்கும் அவர் உட்கார்ந்து பாடம் நடத்தினார். இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? எந்த அளவுக்கு பாடம் தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார்ல, இப்போ கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால சிறை நிரப்பும் போராட்டம் வரையும் இதே மதுரையில நடத்தினோமே. அப்ப அரசாங்கத்தில் இருந்து கனிமொழி வழியாக நமக்கு ஒன்னை கேட்டு விடுறாங்க, இடஒதுக்கீடு கேட்கிறீங்களா, நாங்க எதை பார்த்து தரணும்? என்ன விளங்குது தெரியுதுல? கருணாநிதிக்கு புரியல இடஒதுக்கீடுனா என்னன்னு, கருணாநிதிக்கு புரியல, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் தெரியல. அப்ப கூப்பிட்டு அவங்களுக்கு அப்பமும் பாடம் தான். இடஒதுக்கீடுனா என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே 69% கொடுத்திருக்கிறிய, அந்த 69% பின்தங்கிய மக்களுக்குன்னு சில பெர்சன்ட் நீ ஒதுக்கி இருக்கிறிய, அதுல எங்களுக்கு தனியா தான். ஓ, அதைத்தான் கேட்கிறீங்களோ? அப்ப 69க்கு மேல நீங்க கேட்கலையோ? அப்பதான் 69க்கு மேல கேட்கலப்பா, 69க்கு உள்ளதான் கேட்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 ஜாதியோடு 31 எங்களை வச்சிருக்கிறிய, அது எங்களுக்கு முடியாது, நாங்க போட்டி விட முடியாது, முஸ்லிம்களுக்கு நீ தா அப்படின்னு விளக்கி அதற்கு பின்னால்தான் சட்டம் வந்துச்சு. அப்பமும் ரோஸ்டர் பூஸ்டர் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அதையும் தடுக்கிறதுக்கு மறைமுகமான வேலை செஞ்சாங்க. நிறைய பேர் ஆமா அதுவும் சரிதான் அப்படின்னு அந்த ஆட்சிக்கு வக்காலத்து வாங்கினாங்க. மண்ணடியிலே நம்முடைய தௌஹீத் ஜமாத் எழுச்சி மிகுந்த கூட்டத்தை போட்டு இது போன்ற அடக்குமுறைகளை அல்லது தந்த இந்த உரிமைகளை திமுக அரசு பறிக்கும் என்றால் மீண்டும் வீதியில இறங்கி போராடுவதற்கு தயாங்க மாட்டோம் என்று அறிவிப்பு வெளியிட்ட உடனே கருணாநிதி அடுத்த சொன்னாரு, ஆமா நாங்க செஞ்சது, நாங்க அறிவிப்பு வெளியிட்டுட்டோம், நாங்க கரெக்டா செஞ்சோம், கொடுக்க வேண்டிய இடத்துல அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, மீண்டும் நாங்க தருவோம் என்று அவர் தந்தார். இதனுடைய பயன் என்ன தெரியுமா? தாய்மார்களே, சகோதரர்களே, இதனுடைய பயன் என்ன தெரியுமா? கழிஞ்ச வருஷத்துல, போன வருஷத்துல எம்டி படிப்புக்கு, எம்டி படிப்புலையும் ரேடியாலிஸ்ட், அது கொஞ்சம் கூடுதலான படிப்பு, மொத்தத்தில் தமிழகத்தில் இருந்து 417 பேர் அவங்க தான் போக முடியும். மொத்தத்தில் அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கட்டும், அத்தனை பேர்களுமே மொத்தத்தில் 417 பேர் போக முடியும். இதுல நம்ம ஆளு போட்டி விட முடியுமா? ஒரு எம்டி சீட்டுடைய விலை எவ்வளவு தெரியுமா? கோடி ரூபாய், கோடி ரூபாய் கொடுக்கணும். அதுவும் கொஞ்சம் மார்க் கம்மி என்றால் 2 கோடி 3 கோடி கொடுக்கணும். இன்னைக்கு அந்த நிலை மாறி, இந்த நிலை மாறி போன வருஷத்தில் தமிழகத்தில் இருந்து எம்டி ரேடியாலிஸ்ட் என்ற அந்த படிப்புக்கு மாத்திரம் இடஒதுக்கீடின் காரணத்தினால் 17 முஸ்லிம்கள் ஒரு பைசா இல்லாம போயிருக்கிறாங்க.
நம்ம ஜமாத் செய்த சாதனை இல்லையா? இந்த தௌஹீத் ஜமாத் செய்த சாதனை இல்லையா? வீரியமாக நீங்கள் போராடினீர்களே, வீதிக்கு வந்து போராடினீர்களே, அதற்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி, அதற்கு அல்லாஹ் தந்த மாபெரும் வெற்றி. இது மாத்திரமா? நம்முடைய ஜமாத்து இன்னும் நிறைய விஷயங்கள், ஒன்னு ரெண்டு அல்ல. ஒரு நேரத்தில் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையிலையும் ஆரம்பத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை அப்படியே சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது சமுதாய பிரச்சனையும் கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதையும் சேர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டே வரும். அதுல ஒரு நேரத்தில் ரத்த தானம்னா என்னன்னே தெரியாது. ரத்தம் கொடுக்கவா, அது எப்படிப்பா கொடுக்க முடியும்? நிறைய ஆலிம்சாக்கள் ரத்த ஹராம்னு பத்துவாவும் கொடுத்தாச்சு. ரத்த ஹராம்னு பத்துவாவும் கொடுத்தாச்சு. அது எதுக்கு? ரத்தம் சாப்பிடுவது ஹராம் இஸ்லாம் சொல்லுதுல அது. ஆனா இஸ்லாத்துடைய இன்னொரு சட்டம், நிர்பந்தமா இருந்தா எந்த ஹராமான பொருளும் ஹலால் ஆகும். அதை மறந்துருச்சு. ரத்தம் என்ன? நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய, நல்ல ஓடக்கூடிய, நல்ல நிலையில இருக்கக்கூடிய 18 வயசு வாலிபனுக்கா ஏத்துவீங்க? ரத்தம் யாருக்கு கொடுப்பிய? ஆஸ்பத்திரியில் இருந்து நோயாளியாக இருந்து ரத்தம் தேவைப்படக்கூடிய அல்ல விபத்துல மாட்டிக்கொண்ட சிக்கிக்கொண்ட அவர்களுக்கு ரத்தம் தேவை. அவன் ரத்தம் கொடுக்கலன்னா இறந்துருவான். ஒரு நிர்பந்தம். இந்த சட்டம்னா அவங்களுக்கு தெரியாது. மொத்தத்தில் ரத்த தானமே ஹராமே, ரத்தம் வழங்குவதே ஹராமே அப்படின்னு சொல்லி இருந்த அந்த நிலையை மாத்தி இன்னைக்கு என்ன தெரியுமா? தமிழகத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரத்த தானத்தில் முதலிடம் வைக்கிறது. தமிழ்நாட்டில் நம்முடைய அமைப்பு தொடர்ந்து கொஞ்ச நெஞ்சமா ரத்தம், கொஞ்ச நேமா ரத்தம். அதாவது ஒரு நேரத்தில் இன்ன பிற மக்கள், இன்ன பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நம்மளை வேற மாதிரி பார்த்தாங்க. இவன் வெட்டுவான், ரத்தத்தை ஓட்டுவான், இவன் குத்துவான், வெடி உண்டுதான் இவனுக்கு வழி, இப்படின்னு அந்த பேச்செல்லாம் மாறி எந்த அளவுக்கு தெரியுங்களே? போலீஸ் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களுக்கு ரத்தம் தேவைன்னு வைங்களேன், நீ வேற யாருக்கும் சொல்லாத, தௌஹீத் ஜமாத்துல போய் சொல்லு அப்படின்னு. தௌஹீத் ஜமாத்துல சொல்லப்பா, அவன் ரத்தம் கொடுக்கிறான். எத்தனையோ போலீஸ் அதிகாரிகளுக்கும் எத்தனையோ பிரமத சகோதரர்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் வாரி வாரி கொடுக்கிறோம். சில ஊர்கள்ல நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய டிஎன்டிசி சார்ந்த தோழர்கள், அவன் டீ கடையில வேலை செய்வான், மளிகை கடையில வேலை செய்வான், அன்றாடம் காட்சியா இருப்பான். தந்த ரத்தம் தேவை என்ற தகவலை கிடைச்ச மாத்திரத்திலேயே தன்னுடைய தொழிலை விட்டுட்டு, தன்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு, தன்னுடைய அந்த ஒரு நாள் வருமானத்தை இழந்து விட்டு ஆஸ்பத்திரியில் போய் நிற்கிறான். ஆஸ்பத்திரியில் போய் நிற்கிறான். சில ஆஸ்பத்திரி எப்படி தெரியுமா? ரத்தம் வேணும்னு கேட்டுட்டு அப்படியே இருப்பான். காலைல 6 மணிக்கு போய் நிற்பான், கூப்பிடவே மாட்டான். ரத்தம் எடுக்கிறதுக்கு கூப்பிடவே மாட்டான். சாயந்தரம் வரை நின்று அவன் எப்ப கூப்பிடுறானோ அப்ப ரத்தம் கொடுத்துட்டு வரக்கூடிய சகோதரர்கள். காசுக்கு இல்ல, பணத்துக்கு இல்ல. இன்றைக்கும் இதே ரத்தத்தை பணத்துக்காக விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நம்ம கொஞ்சம் கூட காசோ பணமோ ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காம இந்த ரத்த தானத்தில் இவ்வளவு சிறப்பாக செஞ்சதுனாலதான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பாராட்டு பத்திரத்தை, பாராட்டு சான்றிதழை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கும் வட்டி இருக்குது, அன்னைக்கும் வட்டி இருந்தது. ஆனா இந்த ஆலிம்சாக்கள், ஜமாத் தலைவர்கள் அல்லது இந்த சமுதாயத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள், சில ஜமாத்து தலைவர்கள் அவர்களே வட்டி வாங்குவாங்களே, அவர்களே வட்டியை கொடுப்பாங்களே. அப்ப இந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய இந்த வட்டியை அவர்கள் எப்படி தடுப்பது? அது சம்பந்தமாக எப்படி அவர்கள் யோசிப்பார்கள்? யோசிச்சது கிடையாது. நாம யோசிச்சோம். இந்த சமுதாயம் வட்டிக்கு பின்னால போகுது, இதை ஒழிக்கணுமே, இதை தடுத்து நிறுத்தணுமே, நிரந்தர நரகத்துக்கு இந்த சமுதாயம் போய்விடக் கூடாது என்ற அடிப்படையில் பைத்துல் மால் நிறுவினோம். பைத்துல் மால் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் கொடுக்காமல் இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு ஒரு 2000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பைத்துல் மாலை நிறுவி வட்டி இல்லாத கடனை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்ததே நாம தான். இவ்வளவு செஞ்சோம்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய கிளைகள் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவர்களாக தங்களுடைய காசுகளை போட்டு வட்டி இல்லாத கடன் திட்டம் பைத்துல் மால் என்ற அடிப்படையில் இதை இன்றைக்கும் செயல்படுத்துகிறார்கள். நம்மள்கிட்ட பண முதலைகள் கிடையாது, பெரும் செல்வந்தர்கள் கிடையாது, கோடீஸ்வரர்கள் இங்க கிடையாது, லட்சாதிபதிகள் இங்க அதிகமாக கிடையாது. ஆனாலும் அன்றாடங்காட்சிகள் கூலி தொழிலாளர்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த காசை போட்டு நீ வாங்கிக்க, குறிப்பிட்ட காலத்தில் திருப்பித்தா செய்ய முடிஞ்சா? பணக்கார இந்த ஜமாத்தினால், சுன்ன ஜமாத்தினால், பிற ஜமாத்தினால் இதை செய்ய முடிந்ததா? நாம தான் இதை சொல்றோம், நாம தான் இதை செய்யணும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் இதற்கும் முன்மாதிரியாக இருந்தது, இருக்கக்கூடியது நம்முடைய தௌஹீத் ஜமாத் தான். அது மாத்திரமா, நாம ஒரு காலகட்டத்தில் வரதட்சணை என்றால் பிற சமுதாயங்களை விட வரதட்சணையில முன்னோடி முதலிடத்தில் இருந்தவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள். அது ஜமாத் தலைவராக இருந்தாலும், ஆலிம் சாவா இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த வரதட்சணையில விதிவிலக்குன்னு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த சமுதாயத்தில் தலை விரிச்சு ஆடிய அந்த வரதட்சணை. இன்னைக்கு அதையும் குறைச்சிட்டோமா இல்லையா? படிப்படியாக குறைச்சிருக்கிறோமா இல்லையா? குறைச்சது மாத்திரம் இல்ல, வாங்கக்கூடியவர்கள், வரதட்சணை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? ரகசியமா வாங்குறான், வாங்கணும்னு நினைக்கிறான், ஆனா ரகசியமா. அந்த ரகசியம் எந்த அளவுக்கு தெரியுமா? இப்பதான் எல்லா வீட்லயும் பேங்க் அக்கவுண்ட் வந்துருச்சு. ஒரு நேரத்தில் பேங்க்னா என்னன்னு தெரியாம இருந்த சமுதாயம் இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்துருச்சு. டிடியா தந்துருங்க, செக்கா கூட தராதீங்க அப்படிங்கிறான். டிடியா எதுக்கு? செக்கா தந்தா பேங்க்ல அவன் அக்கவுண்ட்ல காசு இல்லைன்னு வைங்க, திரும்ப வந்துரும்ல, அதனால டிடியா தாங்க. பகிரங்கமா வேண்டாம், கேஷா நீங்க தர வேண்டாம், ரெடி கேஷா இப்படி தர வேண்டாம், அதை டிடி எடுத்து நீங்க எங்களுக்கு தந்துருங்க. ஏன்? இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரன் மேடை ஓட்டு கிழிப்பான்டா, அது அப்படியே சொல்றான். சில இடங்கள்ல மேடை ஓட்டு கிழிப்பாங்க. நான் அவங்களே கிழிக்கிறோம். தப்பு செஞ்சா யாரு செஞ்சாலும் பேசத்தானே வேணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொன்ன மாதிரி நன்மையை ஏவி தீமையை தடுக்கணுமே, அந்த அடிப்படையில் நாம பேசுறோம். அப்ப இந்த அளவுக்கு ரகசியமாக கொஞ்சம் பயந்து வாங்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இந்த சமுதாயத்தை மாத்தி இருக்கிறோமா இல்லையா? இது மாத்திரம் இல்ல, இவ்வளவு மாத்திரம் இல்ல, எத்தனையோ இளைஞர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் வாங்கிய அந்த வரதட்சணையை அவர்கள் தப்பு என்று உணர்ந்து பகிரங்கமாக மேடையில ஏறி மாமனாரை கூப்பிட்டு அல்லது பெண்ணுடைய உறவுக்காரர்களை கூப்பிட்டு நான் வாங்கின வரதட்சணை அதை திரும்ப தருகிறோம் என்று ஒப்படைக்கக்கூடிய ஒரு சபையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாத்திரம் தான் உருவாக்கி இருக்கிறது. வேற யார் உருவாக்குனா? எந்த சுன்ன ஜமாத்திலேயாவது வேற எந்த அமைப்பிலேயாவது இது நடந்திருக்கிறதா? காசுனா பணம்னா பணமும் வாயப்பல கொஞ்சம் உடம்புல அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு வரதட்சணையா நான் வாங்கிட்டேன், நகையா வாங்கிட்டேன், பணமா வாங்கிட்டேன், அதை திரும்ப கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்லங்க. வாங்கும்போது கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாம், அது சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வாங்கிய பணத்தை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் கழிச்சதற்கு பின்னால நான் இவ்வளவு வாங்கியிருக்கிறேன், அதை நான் அப்படியே தாரேன்னு கொடுக்கணுமே. இது யார் செஞ்சது? எந்த பிரச்சாரத்தினால் இவனுடைய மனமாற்றம் மாறியது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதற்காக குரல் கொடுத்ததின் காரணத்தினால், இதை பற்றி பேசியதின் காரணத்தினால் தான் இவ்வளவு பெரிய விவகாரம். இன்னைக்கு ஊருக்கு நம்மளை காப்பி அடிச்சுக்கிட்டு ஃபித்ரா, அவன் இஷ்டத்துக்கு என்னமெல்லாமோ வாங்குறான். ஃபித்ராங்கிறதுக்கு எப்படிலாம் வாங்குறான் தெரியுமில்ல? 2 ரூபா இருந்தாலும் தான், 1 ரூபா இருந்தாலும் தாங்குறான், 2 ரூபா தாங்குறான். என்னடா இது ஃபித்ரா? அது என்னன்னு விளங்குதுல? இந்த 2 ரூபா 3 ரூபாங்கிறது எல்லாம் என்ன விஷயம்னா அவன் பாக்கெட்ல போடுதான்னு அர்த்தம். நம்ம அப்படிலாம் வாங்க மாட்டோம். கரெக்டா முறையா ஒரு ஆள் எவ்வளவு கொடுக்கணும் அதை முறையாக தீர்மானிச்சு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதனுடைய அளவை சரியாக நிர்ணயம் செய்து நாம வாங்கணும். சரி 2 ரூபா 3 ரூபா வாங்குறாங்கல்ல, 10 ரூபா 15 ரூபான்னு வாங்குறாங்கல்ல,
எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க? அவங்கள ஆரம்பத்துல இருந்து படிச்சார்களா? ஃபித்ரான்னு மதரசால படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஃபித்ரா கொடுக்கணும் என்ற நிலையில படிச்ச ஆலிம்ஸா இருக்க மாட்டார். அவர் ஃபித்ரா அரிசி வாங்குவார். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு ஃபித்ரா அரிசி யாரா 1-2 பேர் இருந்தா கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்லையும் அவன் ஏழை பணக்காரன் அப்படி பார்க்கறது இல்ல. பெருநாள் தினத்தில் தனக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய அளவிற்கு அவன்கிட்ட அரிசியோ பருப்போ பொருளாதாரமோ இருந்தால் அவன் பித்ரா கொடுக்கிறான். கோடீஸ்வரன் தான் அன்னைக்கு 1-2 பேர் கொடுத்தான். இன்னைக்கு அப்படி இல்ல. சாதாரண ஆட்கள், சாமானியான ஆட்கள் அவன் பித்ரா கொடுக்கிறான். அவன் கொடுத்ததின் காரணத்தினால்தான் கோடிக்கணக்கான ரூபாயில நம்முடைய ஜமாத்து மாத்திரம் தமிழகம் முழுவதும் பித்ரா விநியோகம் பண்ணுது. கோடிக்கணக்கில், கொஞ்ச நெஞ்ச ரூபாய் இல்ல, அவ்வளவு ரூபாய். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அவன் அங்க இருந்து அனுப்பி தரான் பித்ரா என்கிற அடிப்படையில். இவ்வளவு பெரிய எழுச்சி, இவ்வளவு பெரிய தாக்கம், இவ்வளவு பெரிய சிந்தனை, இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி எல்லா விதத்திலையும் நம்முடைய ஜமாத்தின் அடிப்படையில், இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில், ஏகத்துவ சிந்தனையின் அடிப்படையில் நாம சாதிச்சிருக்கிறோம். சாதனை என்பது, சாதனையை பேசுவது என்பது பெருமைக்காக வேண்டிய அல்ல. பெருமைக்கு நாங்கள் பேசல, எங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று பேசல. இந்த சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தும் அவர்கள் செய்யாததை இந்த ஜமாத்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றுவதற்குத்தான், பெருமைக்காக வேண்டி இதை நாங்கள் ஒரு காலத்தில் பேச மாட்டோம். அது எங்களுக்கு தேவையில்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு அமைப்பை ஆரம்பிப்பாங்க. அந்த அமைப்புக்கு 4 பேர் 10 பேர் 15 பேர் அப்படின்னு கூட்டம் சேர்ந்த உடனே கொள்கையை மறப்பாங்க, கொள்கையை மறந்துடுவாங்க. எதை சொன்னோமோ அதுக்கு நேர் மாற்றமா செயல்படுவார்கள். தேர்தலில் நிக்க மாட்டோம்பாங்க, தேர்தலில் நிற்பாங்க. அரசியல் எங்களுக்கு தேவையில்லாம அரசியல் விடுவாங்க. நாங்க பிற இயக்கங்களை பேச மாட்டோம்பாங்க, எல்லாத்தையும் நம்மளை தான் திட்டுவோம். இப்படி எல்லாம் எல்லாரும் மாறினாங்கல்ல. 30 வருஷ காலமாக இந்த சமுதாயத்தில் உங்களை போன்ற லட்சக்கணக்கான மக்களை இந்த ஜமாத்து இப்பவும் நாங்க சம்பாதித்திருக்கிறோமே. எங்கள் மேல்மட்டத்தில் இந்த கீழ்மட்ட வரையிலையும் ஒரு வாரிய பதவிக்கோ ஒரு கவுன்சிலர் பதவிக்கோ ஆசைப்பட்டது உண்டா? யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா இவ்வளவு பெரிய மக்களை காட்டி ஒரு எம்பி சீட் வாங்க முடியும், ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியும். நாங்க நிக்கிறோமே கொள்கையில உறுதியாக. 30 வருடங்களுக்கு முன்பு எப்பொழுது தேர்தலில் நாங்கள் நிக்க மாட்டோம், அரசியல் பதவியை நாங்கள் தொட மாட்டோம் என்று சொன்னோமோ அதை இன்றைக்கு வரையும் கொஞ்சம் கூட பிசிறி இல்லாமல் காப்பாற்றிக் கொண்டு வருகின்ற ஒரே ஜமாத் தௌஹீத் ஜமாத் தான். வேற எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கலாம் ஜாக் அப்படித்தானே இருக்குதுன்னு. உங்களுக்கு தெரியணும், ஜாக்ல இன்னைக்கு கவுன்சிலர் இருப்பார். உங்களுக்கு தெரியுமா? அதுல இன்னைக்கு கவுன்சிலர் இருக்கிறார். அதுல எங்களுக்கு எம்எல்ஏ பதவி வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர்கள் உண்டு. நாங்கள் நடத்தினோமா? அது மாதிரி ஆசைப்பட்டோமா? எங்க அமைப்பில் இன்னைக்கு கவுன்சிலர் யாரா உண்டா? யாருமே கிடையாது. ஏன்? அவ்வளவு தூய்மையாக அல்லாஹ்வுடைய கிருபையினால நாங்கள் செய்து வருகிறோம். எனவே இந்த மக்களை காட்டி, சமுதாயத்தை காட்டி எங்களுடைய வயிறை வளர்ப்பதோ, எங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை வளர்ப்பதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும், அனைத்து மக்களும் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், தௌஹீத் வாலியாக மாற வேண்டும், அதன் பயனை மறுமையிலே அடைய வேண்டும். இந்த ஒன்றுக்காக வேண்டித்தான் நாங்கள் போராடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் கடைசி வரையிலும் போராடுவோம். வல்லல்லாஹ் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாகதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்